இந்த லேடி மார்க்கெட் போறா. அங்க தள்ளு வண்டியில ஒருத்தன் கம்மி விலைக்கு ஆப்பிள் விற்கிறான். பார்க்க பல பலன்னு இருக்கு. எல்லாரும் போட்டி போட்டு வாங்குறாங்க. இதை பார்த்த லேடி கம்மி விலைக்கு 3 கிலோ வாங்குறா. அப்ப அந்த கடைக்காரன் விசித்திரமா அவளை பார்த்து சிரிக்கிறான். அவன் மேல ஏதோ சந்தேகப்பட்டு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போறா. அப்போ வீட்டு பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் பசிக்குதுன்னு சொல்லவும் ஒரு ஆப்பிள் தரா. வீட்டுக்கு போனதும் இதே யோசனையா இருக்கு. சரி, ஆப்பிளை தூர போட்டுடலான்னு யோசிக்கிறப்ப அவ புருஷன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆப்பிளை சாப்பிட போறான். அதை தடுத்து டின்னர் சாப்பிடலாம் வாங்கன்னு சமாளிக்கிறா. அவன் சாப்பிட்ற கேப்பில் அந்த ஆப்பிளை குப்பை தொட்டியில் போட்டுடுறான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா ஆப்பிளும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. பயந்து போய் குப்பை தொட்டியை போய் பார்த்தா ஆப்பிளை காணோம். டக்குன்னு ஓடி போய் கதவை சாத்திட்டு புருஷன்கிட்ட சொல்லலான்னு ஓடுறா. பார்த்தா அவன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தூங்கிடுறான். காலையில் எழுந்து பால் பாக்கெட் எடுக்க வெளியில் வரான். அங்கே பிச்சைக்காரனை காணோம். அவன் இருந்த இடத்துல ஆப்பிள் தான் இருக்குது. ஓடி போய் அவன் புருஷனை தேடுறான். பார்த்தா அவன் படுத்திருந்த இடத்துல அவன் சாப்பிட்ட ஆப்பிள் தான் இருக்குது. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண கிளம்புறான். ரோட்ல எல்லாரும் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை காணோம். அவர் சீட்டில் ஆப்பிள் தான் இருக்குது. வெளியில் வந்தால் ரோட்ல இருந்தவங்க எல்லாம் ஆப்பிளாக மாறிட்டாங்க. அரண்டு போய் இருக்கப்போ அந்த ஆப்பிள் வித்தவன் லாஸ்ட்டாக இருக்க ஆப்பிள் அது உங்களுக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிக்கிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.